வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் ரெசிபி. ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஐஸ்கிரீம் வந்து கருப்பு திராட்சை ஐஸ்கிரீம், இல்லைனா வந்து இந்தியன் பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 1.5 கப் அளவுக்கு வந்து கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இது வந்து சீட்லெஸ், விதை இல்லாதது. ஸோ வாங்க இது எப்படி ஐஸ்கிரீமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஐஸ்கிரீம் வந்து எந்த கண்டென்ஸ்ட் மில்க் அப்புறமா க்ரீம் எதுவுமே இல்லாமல் வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே வச்சு எப்படி க்ரீமியான ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சை பழத்தை வந்து வெறுமனே ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். ஸோ இந்த தண்ணியில் வந்து நம்ம திராட்சை பழம் வந்து நல்லா வெந்து குழையணும், அப்புறமா வந்து சர்க்கரை வந்து நல்லா கரையணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து கலரி விட்டுட்டுக்கே இருங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அந்த திராட்சை பழத்தை வந்து அந்த சுகர் சிரப்பில் வந்து நல்லா வந்து வேகணும். இப்போ பாருங்கள், சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சு, பழம் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், அதுலேருந்து பழத்துலேருந்து வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு பர்பிள் கலர் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து நம்மளை ஐஸ்கிரீமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிறத்தை வந்து கொடுக்கும். பார்க்கறதுக்கே வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் இன்னும் பழந்து பாருங்கள். இப்போ நல்லா பழம் வந்து வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ கலரும் வந்து நல்லா டார்க் பர்பிளாக இருக்குது, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. இது உங்களுக்கு கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரில, பட் சூப்பராக இருக்குது அந்த கலர், பார்க்குறதுக்கே அருமையான ஒரு கலர். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நம்ம ஆற விட்டுறலாம். இது நல்லா வந்து சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டோன்னு விட்டுடலாம். அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம ஐஸ்கிரீமுக்கு தேவையான பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நல்ல பிளெயின் கடாயில் வந்து நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவு தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்க போகுது. ஸோ 3 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்குங்க. இது வந்து கருகக்கூடாது. ஸோ அதோடு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து அது வந்து கலர் மாறாமல் கருகாமல் இருக்கும். ஸோ நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கோதுமை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. அதுலேருந்து ஸ்லைட்டாக நல்லா ஒரு மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் வந்து ஃபுல் க்ரீம் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து காசாத பால். ஸோ டைரெக்டாக வந்து வாங்கின பாலை வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன், எந்த தண்ணியும் சேர்க்கல இதில். ஸோ ஃபுல் க்ரீம் பால் வந்து 1/2 லிட்டர் இதில் பால் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதே வந்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, எந்த கட்டியும் வரக்கூடாது. நீங்கள் வேணால் இது மாதிரி ஒரு பீட்டர் வச்சு கூட எந்த கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து அதை வந்து விஸ்க் பண்ணி கட்டிலாம் இல்லாமல் வந்து க்ரீமியாக அப்புறம் ஸ்மூத்தான ஒரு இதுவாக வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து இந்த கோதுமை மாவு வந்து பாலில் வந்து நல்லா வேகணும். நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்கக்கூடாது. இல்லைன்னா விட்டுட்டிங்கன்னா கீழே வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்க நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருங்க, நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது வந்து நல்லா ஒரு க்ரீமியான ஒரு இதுவாக வந்து ரெடி ஆகணும் நம்மளுக்கு திக்காக. கோதுமை மாவு வந்து பாலில் வந்து நல்லா திக்காக ஸ்மூத்தாக ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர் வரணும். பாருங்கள், இது வந்து சைட்ஸ்லலாம் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காக க்ரீமியாகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து இது கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணான்னா நீங்கள் வந்து சர்க்கரையை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு திராட்சை பழத்தில் சேர்த்த சர்க்கரையை தேவையான அளவுக்கு போதும். ஸோ இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதுவும் வந்து நல்லா ஆறணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நல்லா ஆறணும். இப்போ பாருங்கள், இது ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம இந்த பால் கலவையை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம வந்து திராட்சை பழமும் சர்க்கரையும் வேக வச்சுருக்கோம் பாருங்கள், அது வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது. அப்படியே அந்த பர்பிள் கலர் அந்த பாலில் சேர்த்தோன்னே அது பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது, நல்லா ஒரு ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இது வந்து ஃபுல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த பாலில் இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல் அதுக்காக வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மூடி போட்டு இது வந்து நல்லா வந்து விஸ்க் பண்ணிக்கலாம், நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம பர்பிள் கலரில் வந்து நம்மளுக்கு ஐஸ்கிரீம் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட
பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீமுக்கு பாருங்கள் கலர் எவ்வளோ பர்பிள் கலர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இது வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஒரு ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள் அதில் அரைப்படாத திராட்சை பழம் அப்புறமா அந்த இது கலர் பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஒரு ரிச்சாக இருக்குது ஐஸ்கிரீமு. இப்போ நம்ம இதை மூடி போட்டுட்டு குறைஞ்சது வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். இல்லைனா நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட வச்சிடலாம். ஸோ முன்னாள் ஈவினிங் செஞ்சுட்டு மறுநாள் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஐஸ்கிரீமு நல்லா செட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இது ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரீசர்லேயே வச்சு எடுத்துருக்கேன் நான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் வச்சு நல்லா வந்து ஸ்கூப் அவுட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி நம்ம ஐஸ்கிரீம் வந்து உருட்டிட்டு வருது பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற ஐஸ்கிரீம் மாதிரியே நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும். அது அதில் பாருங்கள் இந்த அரைப்படாத திராட்சை பழம்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான க்ரீமியான கருப்பு திராட்சை ஐஸ்கிரீம் இல்லைனா பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் நம்ம இந்தியன் வெர்ஷனில் வந்து சூப்பராக வந்து வீட்லேயே வந்து எந்த எக்ஸ்பென்சிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் சிம்பிளான பொருள் வச்சு நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது ஐஸ்கிரீம் வீட்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு உடனடி நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.